வீடு வாங்குறதுங்கிறது எல்லாரோட கனவா தான் இருக்கும். அப்படி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த வீட்ல அவங்கள யாரும் 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இது உண்மையிலே ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டா இருந்துச்சா என்ன இருக்கும்? 2014ல டெரிக் ப்ராடர்ஸ், மேரியா ப்ராடர்ஸ் நியூ ஜெர்சி, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க 657 வீட்டுக்கு குடி போறாங்க. அவங்களோட 3 குழந்தைங்களோட அவங்களோட கனவு வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த கனவு வீட்ல அவனுக்கு எதிர்பார்த்த ட்விஸ்டே வேற. ஏன்னா அங்க ஏற்கனவே ஒரு வாட்சர்ன்னு ஒருத்தன் இருந்திருக்கான். அவங்க வீட்டுக்கு போன உடனேயும் ஒரு லெட்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர் படிக்க படிக்க தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, இது ஒரு வினோதமான ஒரு பிராங்க்ன்னு. ஆனா அது பிராங்க்ன்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க தான் அந்த லெட்டர் படிக்க படிக்க இது பிராங்க் இல்ல, வேற ஏதோ விஷயம்னு நம்பியிருக்காங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, 80ஸ்ல எங்க தாத்தா இந்த வீட பார்த்துக்கிட்டாங்க. 90ஸ்ல எங்க அப்பா இந்த வீட பார்த்துட்டாங்க. இப்போ இந்த வீட நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம, அவங்களோட அந்த 3 குழந்தைகள பத்தியும் எழுதியிருந்துச்சு. அவங்களோட 3 குழந்தைகள பத்தி, இந்த வீட்ல யங் பிளட்ஸ் இருக்காங்க. அந்த பிளட்டோட பேர்லாம் எனக்கு தெரிய வரும்போது, நான் அவங்கள எடுத்து பென் போட்டுருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இத பிராங்க்ன்னு நெனச்சுக்கிட்டு இருந்த அவங்க ஃபேமிலி, 2வது வாரம் 2வது லெட்டர் வருது. அந்த 2வது லெட்டருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இது பிராங்க் இல்ல. யாரோ அவங்க வீட்ட உண்மையிலேயே கண்காணிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த 2வது லெட்டர்ல அவங்களோட குழந்தைங்க எந்த ஆர்டர் வைஸ் பிறந்தாங்கன்னு இருந்து, அவங்க 3 பேரோட பேரு, அவங்க என்ன பண்றாங்க, என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த லெட்டர்ல 3வது குழந்தை ஒரு பெயிண்டர் வரைக்கும் அந்த வாட்சர் கண்காணிச்சிருந்ததா தெரிய வந்திருக்கு. இதனால பயந்து போன அந்த ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போனதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸ் சொன்ன கதை என்னன்னா, இது ஒரு பிராங்கா இருக்கணும். ஆனா 2வது லெட்டர் கட்சிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு, இது பிராங்க் இல்ல. யாரும் அவங்க வீட்ட உண்மையிலே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால அவங்க ஃபேமிலிக்கு ஒரு 2 போலீஸ் ஆஃபீசர் அனுப்பிச்சு கண்காணிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே காத்திருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போற அந்த நிமிஷத்துல 3வது லெட்டரும் வந்துருந்துச்சு. அந்த 3வது லெட்டர்ல எழுதப்பட்டது என்னன்னா, "நீங்க எங்க போனீங்க? இந்த வீடு உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுச்சு." அந்த மாரி ஒரு பயமுறுத்துறமான ஒரு கற்பனை கலந்த ஒரு லெட்டர் தான் அந்த 3வது லெட்டரா வந்துருந்துச்சு. பயந்து போன டெரிக் அப்புறம் மேரியோட ஃபேமிலி மொத்தமா அப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த லெட்டர் மாரி நம்மளுக்கு மட்டும் தான் வந்திருக்கா? இல்ல இதுக்கு முன்னாடி வீட்ல தங்கி இருந்தவங்களுக்கு இந்த லெட்டர்லாம் வந்திருக்கான்னு, இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்தவங்கள செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு தாத்தா, பாட்டிய பத்தி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்ககிட்ட போய் இத பத்தி விசாரிக்கும்போது, "எங்களுக்கு இந்த மாரி லெட்டர்ஸ் எதுவுமே வரலையே" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த தாத்தா யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் சொன்னாரு, "எங்களுக்கு இந்த மாரி லெட்டர்ஸ் வந்துச்சு. ஆனா நான் அத பெருசாவே எடுத்துக்காம தூக்கி வச்சுட்டு போனேன்." பயந்து போன டெரிக், அவங்க ஃபேமிலிய எப்படியாவது காப்பாத்தணும்க்காக இந்த வீட்ட விட்டு மொத்தமா காலி பண்ணி போறாங்க. இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு, மறுபடியும் இன்னொரு ஃபேமிலி, இத பத்தி தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி மறுபடியும் குடி வராங்க. அந்த குடி வரும்போது அக்ரீமெண்ட்ல எழுதப்பட்டது என்னன்னா, "இது மாரி இன்னும் ஒரு லெட்டர் வந்தா கூட நாங்க வீட காலி பண்ணிருவோம்." அப்படின்னு அக்ரீமெண்டோட அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சும் எந்த லெட்டர்ஸுமே வராதனால, இந்த கேஸ் அன்சால்வ்ட் ஆயி முடியுது. ஆனா எனக்கு இன்னும் இருக்க சில குழப்பங்கள் என்னன்னா, உண்மையிலேயே இந்த வாட்சர் யாரு? அந்த லெட்டர் யாரால அனுப்பப்பட்டுச்சு? ஆனா போலீஸ்க்கு நெறைய பேர் மேல சந்தேகம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 பேர் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆ போலீஸ் ஆபிசர், சுத்தி உள்ள வீட்ல இருந்தவங்க, அப்புறம் அவங்க பொண்ணோட பாய் ஃபிரெண்ட். 3 பேர் மேல சந்தேகம் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா, அந்த அவனோட பாய் ஃபிரெண்ட் ஒரு கேமரா இருந்திருக்கான். இந்த கேம் பேர் என்ன வச்சிருக்கான்னா, த வாட்சர். இதனால சுத்தி வளைச்சு பார்க்கும்போது, இது எங்கேயோ ஒரு மிஸ்டரியான கேஸா தான் முடியுது. இத பத்தி வாட்சர்ன்னு ஒரு சீரிஸ் கூட வந்திருக்கு. ஆனா அந்த சீரிஸுமே ஒரு அன்சால்வ்டு கேஸா தான் முடிச்சிருக்கு. இந்த மாரி நம்ம எதிர்பார்க்காத இடத்துல நெறைய மிஸ்டரியான கேஸஸ் இருந்திருக்கு. ஆனா இங்க நெறைய கேஸ் அன்சால்வ்டா தான் முடிஞ்சிருக்கு.